நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை டாக்டர் ஷீபா ஜெயன் சிஸ்டர் அவர்கள் நம்மோடு கூட கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட். வெல்கம் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நம்ம சங்கீதம் 59 தியானிக்க போறோம். யாராவது ஒருத்தர் சங்கீதம் 59 முழுவதுமாய் வாசிக்கலாமா? எப்ரோன்சா சிஸ்டர், நீங்க வாசிக்க முடியுமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல் என்னை ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். புறஜாதிகள் யாவரையும் இகழ்வீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்கள் வரும் நீதிக்கு சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும். என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரகத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் என் தேவனுமாய் இருக்கிறார். ஆமேன். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். சோ நம்ம சங்கீதம் 59 நம்ம முன்னுரைய பார்க்கும் போதே அது என்ன காரணத்திற்காக எழுதப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. சவுல் வந்து இஸ்ரவேல் தேசத்துடைய முதல் ராஜாவா இருக்கிறாரு. அண்ட் சவுலை வந்து ஆண்டவர் நிராகரித்தார். சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொல்லி 1 சாமுவேல் 15 சொல்றாரு. அதற்கு பின்பாக தாவீது மேல அந்த அபிஷேகம் பண்ணப்படுறாரு. தாவீது அடுத்த ராஜாவாய் ஆகிறாரு. அப்போ தாவீது அடுத்த ராஜா என்று நிர்ணயிக்கப்படும் போது சவுல் வந்து அதிகமாய் காரணம் இல்லாம தாவீதை பகைக்கிறார். அப்ப வந்து 1 சாமுவேல் 19 இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சவுல் தாவீதை ஈட்டியோடு சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அண்ட் 23:15 அவர் வந்து தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியால் வனாந்திரத்திலே இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ இப்படியா தாவீது சவுலுக்கு பயந்து மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, ஈவன் அவருடைய சொந்த வீட்டிலே தன் மனைவியாகிய மீகாலோடு இருக்கும் போது கூட சவுல் தன்னுடைய சேவகரை அனுப்பி தேடுறதும், அதன் மூலம் மீகால் வந்து அவரை போல ஒரு உருவத்தை செய்து படுக்கையில வைத்துட்டு அவரை ஜன்னலுக்கு கீழே இறக்கி விட்டு அவரை காப்பாற்றுவதையும் நம்ம 1 சாமுவேல் 19 வாசிக்கிறோம். தாவீது வந்து அத மீகாலுக்கு அறிவிக்கிறாரு. உடனே மீகால் வந்து, நீங்க இன்னைக்கு தப்பிக்கலன்னா எங்க அப்பா உங்களை கொன்னு போட்டுருவாங்கன்னு சொல்லி ஜன்னல் வழியாய் இறக்கி விடுறாங்க.
சோ வனாந்திரத்துல சவுல் தாவீதை பின்தொடர்ந்த அனுபவத்திற்கு மாறாக தன்னுடைய சொந்த வீட்டிலே தன்னுடைய சொந்த மகளோடு தன் வீட்டுல அங்க இருக்கும் போதே சவுல் வந்து தாவீதை சேவகரை அனுப்பி கொலை செய்ய தேடும் போது எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 59 என்பது நமக்கு அந்த முன்னுரையிலே தெரியுது. அண்ட் இந்த சங்கீதத்துல 17 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது God the deliverer, God the judge, கர்த்தர் விடுவிக்கிறவர். தாவீது வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவர் என்னை விடுவிக்கிறார் என்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும், ஆண்டவர் நியாயாதிபதியா இருக்கிறார் என்பதற்காக கர்த்தரை நன்றி செலுத்துவதையும் நம்ம இங்க பாக்குறோம். அப்போ வந்து இதுல நம்ம கடந்த எல்லா சங்கீதத்திலயும் பாக்குற மாதிரி இது மிக்தாம் என்ற ராகத்துல பாடி இருக்கிறது. அண்ட் இதுவும் வந்து சேதமடையாதபடி, டு நாட் டிஸ்ட்ராய், அழிக்கப்படாதபடி அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல நம்ம பார்க்கிறோம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்க சங்கீதம். அப்ப முதலாவது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். தாவீது வந்து ஜெபிக்கிறார். அதாவது எனக்கு எதிராய் நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க. தாவீதுக்கு வந்து அநேக பிரச்சனைகள், அநேக எதிரிகள். அதனால அநேக சங்கீதங்கள் இதே வார்த்தையில துவங்குகிறதையும் நடுவுல சங்கீதம் வரதையும் நம்ம பாக்குறோம். சோ ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன், அவருக்கு ஏன் இவ்வளவு எதிரிகள் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா தன்னுடைய எல்லா எதிரிகள்ல இருந்து அவர் விடுவிக்கப்படவும், அவங்களுடைய கொடுமையான சூழ்ச்சிகள் தோற்கடிக்கப்படவும் தாவீது ஜெபிக்கிற ஒரு வேண்டுதலின் ஜெபம். அப்ப அவர் ஆண்டவரை எப்படி அழைக்கிறார்? என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். அவர் அதை ஓன் பண்றார் ஆண்டவரை. என் தேவனே, எனக்கு ஒரு பர்சனல் வேலை அவர் சொல்றத பாக்குறோம். இந்த சங்கீதத்துல அழகாய் நிறைய பர்சனல் காரியங்களை பாக்குறோம். மை காட், மை டிஃபென்ஸ், என் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். மை காட் ஆஃப் மர்சி, என் தேவன் தம்முடைய கிருபையினால். மை ஸ்ட்ரெங்த், என் பலனே என்று சொல்றத நம்ம பாக்குறோம். நீர் என்னை தப்புவியும், நீர் என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்று தாவீது சொல்றத பாக்குறோம். அப்ப வந்து என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்லும் போதே என்ன நீங்க வந்து ஒரு உயர்ந்த இடத்துல, பாதுகாப்பான இடத்துல நீங்க வைங்க அப்படின்றது அதனுடைய எபிரேய மூலப்பொருள். சோ நான் அழிக்கப்படுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் இன்னும் சவுல் கையில மாட்டினா முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க மாத்திரம் தான் என்னை காப்பாற்ற முடியும். சோ வந்து என்னை எதிராய் வருகிறவர்கள், எனக்கு எதிராய் போரிடுறவங்களை காட்டிலும் நீர் அவங்களுடைய வல்லமையினால, அவங்க பராக்கிரமத்தினால, அவங்களுக்கு இருக்கிற அந்த ராணுவ பலத்தினாலேயோ, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஈவில் பீப்புளோடைய ஐடியாஸ்னாலேயோ எதுவுமே என்னை தொட முடியாதபடி நீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்று தாவீது ஜெபிக்கிறார். ஏன்னா அவர் அதிகமா எல்லா சங்கீதத்திலையும் பாடியிருக்கார். கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், நான் நம்பி இருக்கிற துருகம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறத பாக்குறோம். அப்ப வந்து அவருக்கு எவ்வளவுதான், ஒருவேளை மீகாதான் இந்த வாட்டி காப்பாத்திருக்கலாம். அவளுடைய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், தன்னுடைய கணவனை போல ஒரு டம்மி பொம்மை ஒண்ணு செஞ்சு வைக்கிற அந்த சூழ்நிலையா இருக்கட்டும், ஜன்னலை திறந்து விடுவிக்கிற சூழ்நிலையா இருக்கட்டும், பட் தாவீது அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணல. என் தேவன் என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். யார் அதுக்குள்ள இருந்தாலும் இட் இஸ் காட் ஹூ ஆர்கெஸ்ட்ரேட்ஸ் த எஸ்கேப். ஆண்டவர் தான் என்னை, கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா அப்படின்னு சொன்ன மாதிரி கர்த்தர் தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுல அவர் நம்பிக்கையா இருக்கிறார். ரெண்டாவது அவரு 2ஆம் வசனத்துல சொல்றாரு, அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். சோ தாவீதோடைய அவருடைய வேண்டுதலின் முக்கிய காரியமே என்ன? ப்ரொடெக்ஷன். அவரை சுற்றி சூழ்ச்சி செய்யற நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய எதிரிகளுடைய நேச்சரா அவர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களை அக்கிரமக்காரர் என்று அழைக்கிறார், இரத்த பிரியரான மனுஷர் என்று அழைக்கிறார். சோ இவங்க எல்லாருக்கும் என்னை ரட்சிங்க, என்னை தப்புவீங்க என்று சொல்றார். அதுல முக்கியமா யாரு அது சொல்லப்படுறது? சவுல். அப்ப சவுல் வந்து அக்கிரமக்காரரா? சவுல் வந்து அவர் வந்து ஈவில் பர்சனா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. அவர் என்ன தப்பு பண்ணிருப்பாரு? அவர் என்ன ஈவில் அப்படின்னு சொல்லி தாவீது அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, சவுல் என்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனாரோ,
எல்லாவித ஈவலும் சவுலுக்குள்ள வந்துருச்சு. 1 சாமுவேல் 15ல ஆண்டவர் ஒரு கட்டளை தான் சவுலுக்கு சொல்றாரு. நீங்க வந்து அமலேக்கியர் வந்து எனக்கு அவங்களுக்கு வழிமறித்தாங்க இஸ்ரவேலர் வரும்போது, நீ இப்ப அவங்களுக்கு எதிரா போகும்போது எல்லாவற்றையும் சங்கரிச்சிரு, ஒன்னத்தையும் விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 15ல அதை நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு மேலாக தன்னுடைய ஐடியாவை நினைத்த சவுல் அவங்களுடைய பெஸ்ட் லைஃப் ஸ்டாக்க, அதாவது முதல் தரமான ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து வேஸ்டானதை மட்டும் அழிக்கிறார். So he did not follow God's instructions. உடனே ஆண்டவர் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்று சொல்லி அவர் வந்து சொல்றத நம்ம பாக்குறோம். சோ சவுல் வந்து தனக்கு தானே கமிட்டடா இருந்தார், நாட் டு காட். சோ அதுதான் அவரை வந்து அந்த அக்கிரமக்காரர் லிஸ்ட்ல தாவீது என்றார் நிச்சயமா. அண்ட் சவுலை சுற்றி பொல்லாத ஜனக்கூட்டம் தான். சும்மா பொய்யெல்லாம் சொல்லி கொண்டு அவரை வந்து தேவையில்லாததை நம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 1 சாமுவேல் 19ல வாசிக்கிறோம், தாவீது வந்து உருவ குத்துறாரு, குத்தப்படுறாரு சவுலால. ஆனா சவுல் வந்து தப்பித்து போறாரு. அண்ட் அது மிகுந்த பாரமா இருந்திருக்கும். ஈவன் வந்து அவரு யோனத்தான் கிட்ட சொல்றாரு, நீ வந்து அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் ராஜ்யபாரம் நிலைத்து நிற்பதில்லை, நீ அவனை என்கிட்ட கொண்டு வா, அவனை சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அததான் தாவீது இங்க மென்ஷன் பண்றாரு. என்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, ரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். சோ தாவீது தான் டார்கெட், ஒரு பெரிய ஒரு கொலை செய்கிற ஒரு சூழ்ச்சி, focus of assassination plot. சோ எல்லாரும் என்ன நினைச்சாங்க, தாவீத கொல்றதுக்கு ஐடியா கொடுத்தோம்னா நம்ம சவுல் கிட்ட அவருடைய ஃபேவரை அதிகமாய் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி. அதனாலதான் தாவீது ஆண்டவர் கிட்ட ஒரு ரெஸ்கியூ, ஒரு ப்ரொடெக்ஷனை கிளைம் பண்றதை நம்ம பாக்குறோம். அப்ப அவர் சொல்றாரு, என் பிராணனுக்கு பதிவு இருக்கிறார்கள், நான் எப்ப என் மனைவி வீட்டுக்கு நான் போவேன்னு சொல்லி காத்து இருக்கிறாங்க. கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். சோ தாவீதுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும், வனாந்திரத்துலதான் திறத்திருந்தீங்க, சொந்த வீட்டுக்குள்ள கூட போக முடியாத அளவுக்கு எனக்கு பதிவு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க என் பிராணனுக்கு என்று சொல்றார், ஆத்மாவுக்கு, தனக்கு பிரியமான அந்த ஜீவனுக்கே ஆபத்து. அண்ட் இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டம் கூடுறாங்க. சோ அவங்க எல்லாம் அந்த சேவகர்களா இருக்கட்டும், தாவீதோடைய அந்த மைட்டி மென்னா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணி தே கன்சல்ட் டுகெதர் இன் ஆக்ஷன். அவங்க எல்லாம் சேர்ந்து இதை செய்யறத நம்ம பாக்குறோம். 1 சாமுவேல் 19ல வாசிக்கிறோம், காலமே சேவகரை அனுப்புகிறான். அப்ப வந்து ஏர்லி மார்னிங் அவருடைய வீட்டுல அவங்க காத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அதுல அவர் சொல்றாரு, கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாது இருந்தோம். அப்ப இந்த கிளைம் வந்து தாவீது யார் முன்னாடி வைக்கிறாரு, ஆண்டவர் முன்னாடி வைக்கிறாரா அப்படின்னா அப்படி இல்ல. நான் பாவமே செய்யலன்னு சொல்லி தாவீது சொல்லல. God he doesn't claim to have a sinless perfection. ஆனா சவுலும் அந்த ரத்த பிரியரான மனுஷர் என்ன கொல்லுவதற்கு நான் சவுலுக்கு எதுவுமே செய்யல. அததான் அவர் இந்த இடத்துல சொல்றாரு, என்ன நான் அவங்களுக்கு விரோதமா எந்த தப்புமே பண்ணல. ஈவன் அவர் வந்து ஜோனத்தானை பார்த்து கேட்கும் போதும் அததான் சொல்றாரு. 1 சாமுவேல் 20ல, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன, நான் எந்த இடத்துலயும் அவரை பிட்ரே பண்ணல, அவருடைய ராஜ்யபாரத்தை எடுத்துக்க நான் ட்ரை பண்ணல. ஈவன் தாவீதுக்கு வந்து அந்த ஒரு குகையில வந்து அவரை அப்படியே கொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது கூட அவர் வந்து 1 சாமுவேல் 24ல சொல்றாரு, என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன், என் கையில் பொல்லாப்பும் துரோகமும் இல்லை, நான் உமக்கு எந்த குற்றமும் செய்யவில்லை என்று அறிந்து கொள்ளும், நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து ரிப்பீட்டடா அவர் நான் சவுலுக்கு விரோதமா எதுவுமே செய்யல, ஏன் இப்படி ஜனங்கள் இப்படி நான் ட்ரைட்டர்னு என்னை பத்தி போட்டு கொடுக்குறாங்க, ஏன் இப்படி விடியற் காலத்திலேயே சேவகர் அனுப்பி என்னை தேடுற அளவுக்கு நான் இவங்களுக்கு எதிராக என்ன செய்தேன், என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும்
ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள் என்று 4ஆம் வசனத்துல சொல்றாரு. சோ எந்த ரீசனுமே இல்ல. அவங்க வந்து ஓடி திரிந்து அப்படின்னும் போது அவங்க அவ்வளவு சுறுசுறுப்பாய், அவ்வளவு ஈகரா எதையாவது ஒண்ணு செஞ்சிடணும் சவுல் தாவீதுக்கு விரோதமா என்று சொல்லி அவங்க தங்களை தாங்களே ப்ரிப்பேர் பண்றத நம்ம பாக்குறோம். அப்போ வந்து இதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் அனுபவித்தார். பரிசேயர்கள் எல்லாரும் அவரை கொலை செய்ய தேடும் போது பிலாத்து கிட்ட ஒப்பு கொடுக்கறாங்க. ஆனா பிலாத்து வந்து தேசாதிபதி என்ன சொல்றாரு, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான், நான் இவனிடத்தில் எந்த குற்றம், இவனை வந்து மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றையுமே இவனிடத்தில் நான் காணவில்லையே அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அதே மாதிரி பேதுரு இயேசுவை குறித்து சொல்லும் போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். சோ ஜீசஸ பத்தி சொல்லும் போது he is a lamb without blemish, அவர் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்க வந்து he committed no sin அப்படின்னு சொல்றதையும் நம்ம பாக்குறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்துவும் ஒரு சின்லெஸ்ஸா இருக்கிறாரு, ஆனாலும் அவருக்கு அந்த சிலுவை மரணம் நேர்ந்ததை நம்ம பாக்குறோம். அப்ப அவர் 4வது வசனத்துல சொல்றாரு, இப்படியெல்லாம் இருக்க ஆண்டவரே எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சோ அவருக்குள்ள ஒரு ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரே, ஒருவேளை தூங்கிட்டு இருக்கிறாரோன்ற அளவுக்கு அவருக்கு ஒரு தாட் வருது. சோ ஆண்டவரே நீங்க எழுந்துங்க, எனக்காக எழுந்தருளுங்க. எனக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாய் ஆபத்து இருக்கும் போது, கர்த்தர் அமைதியா இருக்கும் போது அநேக நேரம் நமக்கும் இப்படிதான் தோணும். And the Lord knows our hearts and recognize that David was innocent of the charges. அதனால நீங்க எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றத பாக்குறோம். 5ஆம் வசனத்துல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்போம் அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் வந்து நீர் விழித்தெழும்புங்க, விசாரிங்க ஆண்டவரே, அவங்களுக்கு தயை செய்யாதீங்க அப்படின்னு சொல்ற அந்த நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை அதிகமா இந்த சங்கீதத்துல யூஸ் பண்றாரு. அப்போ வந்து இது எல்லாமே என்னன்னா, நான் அவங்க மேல வந்து நான் வந்து தீங்கு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லல தாவீது. இட்ஸ் நாட் his plan to enact revenge. They appeal to God for his intervention. சோ ஆண்டவர் நீங்க இது இப்படியெல்லாம் செய்ய ஆண்டவரே என்று அவர் சொல்றாரு. அண்ட் தாவீது வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் நீர் விழித்தெழும்புங்க, நீர் எல்லாத்தையும் வந்து செட்ரைட் பண்ணுங்க ஆண்டவரே என்று கூப்பிடுறாரு. அப்ப இந்த இடத்துல வந்து அவர் அழகாய் ஆண்டவரை அட்ரஸ் பண்றாரு. 2 வார்த்தைகள் கொண்டு அட்ரஸ் பண்றாரு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, the Lord God of hosts. 2வது இஸ்ரவேலின் தேவனே. ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு மீனிங்க கொண்டிருக்குது, ஆர் அவருடைய அந்த இமென்ஸ் பவர் அத்தாரிட்டிய வெளிப்படுத்துது. முதலாவது அவர் சொல்றாரு இஸ்ரவேலின் தேவனே அப்படின்னும் போது ஏலோஹி இஸ்ரேல் என்று பொருள்படும். சோ அப்படி என்றால் the God of his chosen people. இதே வார்த்தைய மூலமா தான் மோசேக்கு அவர் வெளிப்படுத்தப்படுகிறார். யாத்ராகமம் 3:15. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ சொல்வாயாக. அப்போ வந்து அதுதான் இந்த ஏலோஹி இஸ்ரேல், இஸ்ரவேலின் தேவனே அப்படின்னும் போது அன்னைக்கே அவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். அப்ப அந்த உடன்படிக்கையின் தேவனை நோக்கி எல்லா உதவியையும் கேட்பது ரொம்ப பொருந்தும். He is a covenant God. These people have every right to seek God's help. 2வது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சபயோத் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அவருக்கு ஒரு பெரிய ஹெவன்லி ஆர்மி இருக்கு. அந்த ஆர்மி இருக்குன்றதுனால எல்லா வித காரியத்தையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ ஒருவேளை சவுளுடைய அனைத்து சேவகர்களும் அவரை துன்புறுத்தணும்னு நினைக்கும் போது சேனைகளின் கர்த்தர் வந்து என்னை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அவர் பாடுறத நம்ம பாக்குறோம். இது ஒரு பெரிய கான்பிடன்ஸ். அதாவது நம்ம எபிரேயர் 13:6 வாசிக்கிறோம், அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ இவ்விதமாய் வந்து ஆண்டவரை குறித்து ஒரு தைரியத்தோடு அவருடைய நாமத்தை உச்சரித்து
ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார், என்னுடைய ஆத்மாவுக்கு பெலன் கொடுக்கிறார். எந்த நெருக்கமான காலகட்டத்திலும் நான் தேவனை நோக்கி கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும் அப்படின்னு தாவீது பாடுறாரு. அப்போ வந்து இப்போதைக்கு பிரச்சனை சவுலும் அவனுடைய சேவகர்கள் தான். ஏன் எல்லா நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு விதமா இதை யோசிக்கலாம். ஒண்ணு வந்து இப்ப வந்து சவுலுடைய ஒரே குறிக்கோள் தாவீதை திரத்துறது தான். அப்போ வந்து நேஷன்ஸ் அரவுண்ட் இஸ்ரேலை சுற்றியுள்ள கண்ட்ரிஸ் எல்லாமே இத ஒரு பெரிய சான்ஸா எடுத்துட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஏதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு இஸ்ரவேலை முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு காலகட்டமா இருந்திருக்கலாம். தாவீதுக்கு இஸ்ரவேலுடைய மகிமை, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனத்தோடைய மேன்மை நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால இப்படி ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல ராஜா இப்படி என் மேல தெரிஞ்சிட்டு தான் செய்ய வேண்டிய கடமைகளை, தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமைகளை மறப்பார் என்றால், ஆண்டவரே நீங்க எல்லா ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது, சகல ஜாதிகளையும் போது இது ஒரு எண்ட் டைம் ப்ராஃபஸி மாதிரியும் எடுத்துக்கலாம். சோ ஒரு எல்லா நான் இஸ்ரேலைட் கிங்டம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் எல்லாத்தையுமே யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யறாங்களோ அவங்க எல்லாரையுமே நீர் என்ன பண்ணுங்க, யூ ஸ்ட்ரைக் them அவுட் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும் அப்படின்னு தாவீது சொல்றாரு. சோ அவருக்கு நல்லா தெரியுது அவருடைய எதிரிகள் வஞ்சகமானவர்கள். அவங்களுடைய பேச்சுல, அவங்களுடைய சூழ்ச்சியில, எல்லாவற்றிலும் அவங்க ரொம்ப வஞ்சகமா இருக்கிறாங்க. சோ அவங்க யாருக்குமே அவங்க வந்து எனக்கு எந்த தயை பாராட்ட விரும்பல, நீரும் அவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, எந்த தயை செய்யாதீங்க என்று சொல்றாரு. 6வது வசனத்துல அவங்க எப்படிப்பட்டவங்க என்றால், அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். சோ இவங்க வந்து ஒரு ஜாப், இவங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்கு. இவங்க ஈவினிங் ஷிஃப்ட்ல என்ன பண்றாங்க, வந்து சிட்டி முழுவதும் அலையிறாங்க. அவங்கள நாய்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்போ வந்து தாவீது வந்து சேவகரை வீட்டுக்கு அனுப்புறாரு. அவங்க வந்து ஒரு ஊளையிடுற நாயை போல அந்த பட்டணத்தை சுற்றி வருகிறாங்க. சோ அவங்க வந்து அனைத்தையும் இரவு சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் அவங்க செய்யறாங்க. அண்ட் ஒரு வைல்ட் டாக்ஸ் மாதிரி தாவீது அவங்கள ஒரு கிராஃபிக்கா ரெப்ரசன்ட் பண்றாரு. அவங்க வந்து ஊளையிடுகிற நாய்கள், தேவையில்லாம கத்தி, அவங்க வந்து ஒரு நுரை தள்ளி, அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஈவில் பீப்புள், சாதாரண எதிரிகள் கிடையாது இவங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. சோ அந்த கல்ச்சர்ல நமக்கு தெரியும், நாய்களை அவங்க அருவறுத்தாங்க, அது அன்கிளீன் அனிமல், அதை யாரும் பெட்டாலாம் அப்போ வளர்க்கல. எரோபெயாவின் சந்ததியாரில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும். நாய் வந்து ஒரு ஸ்கேவெஞ்சர் அனிமல் மாதிரி, எல்லா டெட்டையும் சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல். அண்ட் இது வந்து அந்த வைல்டு டாக்ஸை குறிக்குது. சோ இந்த ரத்த பிரியரான மனுஷரை அப்படிப்பட்ட நாய்களுக்கு அவங்க வந்து அவங்கள மதிப்பே இல்லாத இன்சல்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள்னாலதான் தாவீது அவங்கள அழைக்கிறார். சோ அவரை துரத்தி கொண்டு அவர் பின்னாடியே இருக்கிற அந்த ஜனங்களை அவர் அப்படியாய் அழைக்கிறார். ஈவன் ஏசு கிறிஸ்துவ கூட சிலுவையில அறைய ட்ரை பண்ண பீப்புள தாவீது ப்ராஃபட்டிக்கா சங்கீதம் 22ல நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என்று சொல்றத பாக்குறோம். சோ இதுதான் அவர்களை குறித்த அவங்களுக்கு கொடுத்த டைட்டில். அண்ட் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க சாயங்காலத்தில் திரும்பி வந்து அப்படின்றது இன்னும் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நைட் டைம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வேதாகமம் எப்பவுமே லைட் அண்ட் டார்க்னஸ் பிரிக்குது, வெளிச்சம் இருள். சோ எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அங்க சத்தியம் இருக்கும், நன்மை இருக்கும். எங்கெல்லாம் டார்க்னஸ், இருள்ல நடக்கிற காரியங்கள், பொய், அறியாமையின் காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்கிற காரியங்கள். அப்போ நம்ம யோவான்ல வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான், கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறான். அப்போ ஒளியினிடத்தில் வராமல் இருளிலே செய்கிற அனைத்து காரியங்களும் தீமையான காரியங்கள் என்றும் நம்ம வேதாகம கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சங்கீதத்துல இந்த முதல் 6 வசனங்களை நம்ம பார்க்கும் போது, அந்த சவுலுக்கு எதிராய் சவுல்
தன்னுடைய மகளோடு இருக்கிற அந்த வீட்டிற்கு ஆட்களை அனுப்பி அவர் வேட்டையாடணும்னு நினைக்கிற அந்த அனுபவத்துல தாவீது எப்படியாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறார் என்பதுதான் இந்த சங்கீதத்தின் ஆரம்ப முதல் பகுதியாய் நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். 2 ரிஃப்ளெக்ஷன்ஸோட நம்ம முடிக்கலாம். ஒண்ணு வந்து இந்த சங்கீதத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, தாவீதோடைய ஜெபம், என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். எனக்கு நிறைய ஐடியா இருக்கு ஆண்டவரே, நான் ரொம்ப ஸ்மார்ட், நான் தப்பிச்சு ஓடிடலாம். ஆனா இட்ஸ் நாட் லைக் தட். ஒன்லி யூ கேன் சேவ் மீ, ஓ லார்ட் டெலிவர் மீ அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்றாரு. ஏன்னா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு அவருடைய சிச்சுவேஷன். எந்த நேரம்னாலும் கொல்லப்படலாம், கர்த்தர் மாத்திரம் தான் அவருடைய ரட்சிப்பு. அண்ட் ஆண்டவரே நீர் என்னை நோக்கி பாருங்க. இதேதான் சீஷர்களும் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்தார்கள். ஆண்டவரே, ஐயரே நாங்க மாண்டு போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறத நம்ம பாக்குறோம். எப்பவுமே கர்த்தர் நமக்கு நம்பத்தக்க கண்மலை, வந்தடையத்தக்க சமயத்தில் என்னை தேடுங்கள் என்று சொல்றாரு. We can always look to the Lord in times of danger and testing. ஏன்னா அவர் நம்ம ஜெபங்களை கேட்கிற தேவன். நம்ம இந்த வாரம் நம்ம சபையில கேட்ட செய்தியிலையும் நம்ம அதை தான் கேட்டோம். நாம் ஜெபிப்பது நம்மளுடைய கடமை. நாம் ஆண்டவரை போல விடியற் காலத்துல விழித்திருந்து 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிற தேவன். நம்ம வந்து நம்மளுடைய ஜெபங்களுக்கு அதிக பலன் உண்டு. நாம் ஜெபிப்பதினால் பியாண்ட் ஆர் லிமிட்ஸ், பிராணிக்கு மேலாய் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். அதனால நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எனிமீஸா இருக்கலாம், சாத்தானுடைய டெம்டேஷன்ஸ், நம்மள ஏதாவது ஒரு வீக்னஸ்ல விழத்தள்ளணும்னு அவன் போராடுகிற காரியங்களா இருக்கலாம். நம்மளுடைய இருதயத்தின் துர்க்குணத்திலிருந்து நம்மை காப்பாற்றப்பட இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு அனுதினம் நம்ம ஆண்டவர் கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தை, ஆண்டவரே என்னை நீங்க தப்புவீங்க ஆண்டவரே, எனக்கு மனுஷங்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் பிசிக்கல் எனிமீஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்பிரிச்சுவல் எனிமி. நம்மளுக்கு எதிராய் ஒரு ஆவிக்குரிய யுத்த களம் இருந்து கொண்டே இருக்கு. அவனுக்கு எதிராய் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இப்படி மன்றாட நம்ம அழைக்கப்படுறோம். 2வது அவர் என்ன சொல்றாரு தாவீது, கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். சோ அவர் வந்து தன்னுடைய பெர்ஃபெக்ஷனை, தன்னுடைய இன்னசென்ஸ ஆண்டவருக்கு ரிலேட் பண்ணி சொல்லல. ஆனா அவங்க கிட்ட நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. I have not done anything false to handle such treatment. என்னை இப்படி வனாந்திரத்திலையும் என்னை வந்து இப்படியே கொல்லணும்ன்றதுக்கு நான் எதுவுமே செய்யல. அப்போ இதுல என்ன புரியுதுன்னா, நம்ம தப்பே பண்ணலன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இந்த உலகத்துல வராது அப்படின்னு கிடையாது. The innocence of the godly will not protect us from the wicked people. நம்ம ஒருவேளை we can be harmless as doves, நம்ம கபடற்றவர்களா இருக்கலாம், ஆனா நிறைய நேரம் அவர்கள் சர்ப்பத்தை போல இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நம்மளுடைய இன்னசென்சி நம்மள பிரச்சனையில இருந்து பாதுகாக்கும் அப்படின்னு இல்ல. ஆனா அது நம்ம இப்படியாய் சொல்லுவதற்கு, it will support us from all troubles. It will support us from all troubles. நம்மளால தைரியமா நம்மளுடைய கான்சியன்ஸ் கிளியரா இருக்கும்போது கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, நம்ம 1000 சூழ்ச்சியை ஈக்குவலா செஞ்சுட்டு ஆண்டவரே நான் எந்த தப்பும் பண்ணல, நீங்க என்ன விடுவீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண முடியாது. சோ நம்ம கையில எல்லாத்தையும் எடுக்காம நானே பதில் செய்வேன் என்று சொன்ன தேவனிடத்தில் அனைத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு the testimony of our conscience, let us behave well அப்படின்றதுதான் இதுல நம்ம கத்துக்கிறது. So if we are conscious of our innocency, we can humbly pray to God and plead our case. ஆண்டவர் அதை நிச்சயம் நமக்காக செய்வார். கர்த்தர் சமூகத்துல நம்ம போகும்போது ஆண்டவரே என் பக்கம் மீறுதல் பாவம் இல்ல அப்படின்னு சொல்லுவதற்கு ஏதுவாய் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம அமைத்துக் கொள்ளுவோம். இதை தொடர்ந்து நம்ம இந்த வாரம் தியானிப்போம். தேங்க்யூ வெரி மச். Thank you, sister. Ernest brother, kindly do the closing prayer, brother.